விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பக்கிங்காம் கால்வாயின் முகத்துவார பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 3 சகோதரர்களில் லோகேஷ் என்பவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மற்ற 2 தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ரவி. ஒருவருடைய உடல் மட்டும் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் 2 தேடும் பணியானது விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம் கமிஷனே. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சந்தை தோப்பு பகுதியை சேர்ந்தவர் கணேஷ். இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு 3 பசங்க லோகேஷ், சூர்யா, விக்ரம் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். நேற்று மாலை நேரத்தில் இவர்கள் பக்கிங்காம் கால்வாயில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மூத்த மகனான லோகேஷ் தவறி காற்றில் விழுந்துள்ளார். பக்கிங்காம் கால்வாயில் விழுந்தவரா. இதைத் தொடர்ந்து 2 மகன்களும் அண்ணனை காப்பாற்றுவதாக தொடர்ச்சியாக அவரை நீரில் குதித்து தேடும் பணியில் ஈடுபட்ட போது 3 அடித்துச் செல்லப்பட்டனர். நேற்று மாலையே தீயணைப்புத்துறையினர் மற்றும் மரக்காணம் போலீசார் சம்பவ இடத்துல தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இரவு நேரம் என்பதால் தொடர்ச்சியாக தேடும் பணியை தடைப்பட்டது. இந்த நிலையில காலையில தொடர்ந்து தேடும் பணியில் அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது லோகேஷின் உடல் மட்டும் தற்சமயம் மீட்கப்பட்டு புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.